பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாவை நினைத்து பாவத்திலிருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ஆன்மா செய்யற திக்ர், இந்த திக்ருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது, மனசுல குழப்பமே இருக்காது. இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. என்னுடைய திக்ரை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்றான் فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மனசுல நிம்மதி இல்ல, மனசுல குழப்பம். அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பதிலையும் சொல்றான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திக்ரினால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ருன்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்தால், அப்படி சிந்தித்தால், அந்த உண்மையான திக்ரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும். சில பாடப்புத்தகங்கள்ல அது அவங்களோட மதத்தோட சார்ந்தது, அது நாங்க அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்க விட்டுட்டோம். இப்ப அந்த பாடப்புத்தகத்துல ஒரு முஸ்லிம் புள்ள படிக்குது, உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள். சிகிச்சை, மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன? இசை. நாங்க சொல்றோம் இசையை கேட்டா இன்னும் மனக்குழப்பம் கூடும், அது ஹராம். ஆனா ஸ்கூல் பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அது அவங்களோட மதம் சார்ந்தது, அதை அவங்க பார்த்துக்கட்டும். ஆனா முஸ்லீம்களாகி எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? அது ஹராம். ஹராத்தில் நிம்மதி கிடையாது, இசையில் நிம்மதி கிடையாது, ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது, சினிமாவில், பொய்யில், விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது. அல்லாஹ்வுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லித்தாரான். யார் திக்ரை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது, குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க, டென்ஷனோட வாழ்வாங்க. ஆனா யார் அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்வாங்களோ, அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நான் சொன்னது வெளிநாட்டிலே அல்ல, நாங்க எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்துல இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மார்க்கத்தை நீங்க சொல்லி கொடுக்க இல்லைண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா?